ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டாலர் செஞ்சுரியில் மெனு ஆப்ஷன் ஓகேங்களா, என்னென்ன மெனு இருக்குது, மெனு ஆப்ஷனில் என்னென்ன மெனுஸை எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிக்கு எப்படி பே பண்ணுறது பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, லாகின் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டி சிம்பிள் ஷோ ஆகும் ஓகேங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜஸ் D1லேருந்து 10 வரையும் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. நீங்கள் D1னா 999 ஓகேங்களா, D2 வந்து 1999 ஓகேங்களா. இப்படி உங்களுக்கு அதான் எல்லாத்துலேயுமே ₹1 கம்மி, 1000, 2000, 3000, 4000 இப்படி பேக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் எந்த பேக்கேஜோ அந்த பேக்கேஜுக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது பே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டாலர் இருக்கா, இந்த டாலரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் சொல்லியிருக்கும். இந்த பிஸ்னஸ் பிளானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஆப்ஷன் இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஆப்ஷன் உங்களுக்கு பார்க்க முடியும். என்னென்ன பிளான்ஸ் நீங்கள் எந்த பேக்கேஜ் நீங்கள் எடுக்கணுமோ அதுக்குண்டான எவ்வளோ செல்ஃப் இன்கம் எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகேங்களா, ஸ்டார்டிங் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ₹20, இது செகண்ட் பேக்கேஜில் ஜாயின் பண்ணால் டெய்லி ₹40 ஓகேங்களா. இப்படி நீங்கள் உங்கள் பிளான் என்னென்ன பிளான் இருக்குன்றது கிளியராக இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்குண்டான ஆப்ஷன் இங்கே டாலரில் போயிட்டு பிஸ்னஸ் பிளான் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போது பே பண்ணுறது ஓகேங்களா. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா கம்பெனிக்கு பே பண்ணுறது இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டி சிம்பிளை இப்போ ஏதோ ஒரு பேக்கேஜ் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜிபே நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிவிடுங்க. பே பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் க்ரியேட் ஆகிருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துலையே ஓகேங்களா. உங்களுக்கு ரிஜிஸ்டர் எப்படி பண்ணலன்னு தெரிலன்னா நம்ம சேனல்லே வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு உங்களுடைய யூசர் நேம் போட்டுட்டு எந்த பிளானோ அந்த பிளானுக்கு உண்டான இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அப்படி இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆகணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணோன்னே உங்களுக்கு வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ், இதுதான் மெயின் மெனு ஆப்ஷன் ஓகேங்களா. எல்லாமே இதில் தான் இருக்குது. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல்குள்ளே போகலாம். ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் காட்டும், உங்களுடைய யூசர் ஐடி ஓகேங்களா. இதுதான் உங்களுடைய யூசர் நேம் காட்டும், இது என்னோடது ஓகேங்களா. அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே காட்டும். நீங்கள் யாருக்காச்சும் நீங்கள் ரெஃபரல் பண்ணோம்னா இங்கே ப்ரொஃபைலில் வந்துட்டு இங்கே ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அப்ளைனர் ஓகேங்களா, உங்கள் அப்ளைனர் நம்பரும் காட்டும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பிளான், நீங்கள் எந்த பிளானுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அந்த பிளானோட அமௌண்ட் இங்கே காட்டும். சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நோ சப்ஸ்கிரைப் பிளான் சொல்லி காட்டும். நீங்கள் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்லோட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடுச்சா இல்லையா செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பிளான் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ அந்த பேக்கேஜில் வந்து இப்போதைக்கு எவ்வளோ வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க, டோட்டலாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ எடுக்க வேண்டியது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகே, ப்ரொஃபைல் ஆப்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாஸ்வேர்டு வேணால் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து பிளான் ஆக்டிவேஷன் ஃப்ரான்ச்சைஸ் ஓகேங்களா. பிளான் ஆக்டிவேஷன் ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரீச் யூஸ் ஆன் டெலகிராம் லிங்க், கம்பெனிக்கு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கம்பெனியுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அடுத்து பிளான் ஆக்டிவேஷன் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்னும் அப்டேட் பண்ணல, இன் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. எப்படின்னா இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குதுன்னு வைங்க, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து 1400 இருக்குது. இப்போ என்ன டேரெக்டில் யாராச்சும் வராங்கன்னா அவங்க ஜஸ்ட் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாவே போதும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களோட யூசர் நேமை போட்டுட்டு இங்கே ஆக்டிவேட் கொடுத்தாவே வித்தின் செகண்டில் ஆக்டிவேட் ஆகும். இது இன்னும் ஃபியூச்சரில் தான் நம்மளுக்கு வரப்போகுது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் ஓகேங்களா, டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, அடுத்து இவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கீங்க, அதோடைய இதெல்லாம் இதோட அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த வேலெட்டில் பார்த்துக்க முடியும். இங்கேயே உங்களுடைய லிங்க்கும் இருக்கும், இங்கே கூட நீங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் டேட் வைஸாக வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் ஆகிருக்கு ஓகேங்களா. டெய்லி கட் ஆஃப்னா இந்த மாதிரி கட் ஆஃப் ஆகப்பெல்லாம் அன்றைக்கி டேட்லேயே உங்களுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா. ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. எவ்வளோ இது வரையும் நீங்கள் வித்ட்ரால் எடுத்திருக்கீங்க ஓகேங்களா, என்னென்ன டேட்டில் வித்ட்ரால் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பாருங்கள் நான் எவ்வளோ வித்ட்ரால் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் ஓகேங்களா. டாலர் செஞ்சுரியில் நீங்கள் வந்து தாராளமாக நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், நல்ல ஒரு இன்கம் நீங்கள் எடுக்கலாம். இதுவே நீங்கள் இன்னும் டீம் கொடுக்குறவங்களாம் இருந்தீங்கன்னா அதிகமான இன்கம் டெய்லி கூட இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் டெய்லி பாருங்கள் 7th 6th இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா. எனக்கு ஒரு நாள் மிஸ் ஆகாமல் டெய்லி வந்துட்டு தான் இருக்குது அமௌண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகேங்களா, 22 23 24 25 26 27 28 29 30 இப்படி 1 by 1 நம்மளுக்கு பேமெண்ட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எடுக்கணும்னா டாலர் செஞ்சில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் எடுக்க முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டீம் ஓகேங்களா. இந்த டீமை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் ரெஃபரல் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா, உங்கள் டைரெக்டில் எத்தனை பேர் இருக்காங்க, செகண்ட் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க, தேர்ட் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து அவங்களுடைய நேம்ஸ் எல்லாமே பார்க்கணும்னா இந்த இங்கே 25 காட்டுறதுக்குல இப்போ உங்களுடைய ரெஃபரல் எத்தனை பேரோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அவங்களுடைய நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அவரோட செக் பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே. அடுத்து வந்து லாக் அவுட் ஓகேங்களா. லாக் அவுட்ன்றது எல்லாமே தெரியும், லாக் அவுட் பண்ணி வெளியே வர்றது ஓகேங்களா. ஓகே, இது ஃப்ரான்ச்சைஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டாலரோட அட்மின் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம டாலர் செஞ்சில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வேறு என்ன டவுட்ஸ் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு கூட உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.